வணக்கம். நாலடியார் பாடல் எண் 233. முதலில் பாடலுக்குள் செல்வதற்கு முன்பு இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள திரண்ட கருத்தை தெரிந்து கொள்வோம். நுட்பமான அறிவு உடையவர்களோடு கூடி இன்பத்தை அனுபவிப்பது மிகவும் விரும்பப்படும் ஸ்வர்கலோகத்து இன்பத்தை போன்றிருக்குமாம். ஆனால் நல்ல நூல் உணர்ச்சி இல்லாத மூடரோடு சேர்தல் நரகத் துன்பத்தை போன்றிருக்குமாம். அறிவற்றவர்கள் எப்பொழுதும் மனத்திற்கு பொருந்தாத செயல்களையே செய்து கொண்டிருப்பர். அவரோடு நட்பு கொண்டார்க்கு அவை மிக்க வேதனையை செய்து கொண்டே இருக்கும். அது அவருக்கு நரக வேதனை போல துன்பத்தை செய்வது. ஆனால் அறிவுடையாருடைய சேர்க்கையோ விண்ணுலகத்தின் இன்பத்தை நிகர்த்ததாக இருக்கும். இப்பொழுது இந்த பின்புலத்துடன் பாடலுக்குள் செல்வோம். நுண் உணர்வினாரொடு கூடி நுகர்வுடைமை விண்ணுலகே ஒக்கும் விளைவிற்றால் நுண்ணூல் உணர்விலர் ஆகிய ஊதியம் இல்லார் புணர்தல் நிறையத்துள் ஒன்று. நுண் உணர்வினாரொடு என்றால் நுட்பமான அறிவுள்ளவர்களுடனே கூடி சேர்ந்து அந்த சேர்க்கையால் உண்டாகும் இன்பத்தை நுகர்வுடைமை அந்த அனுபவித்தலை உடையவராய் இருப்பது விண்ணுலகே ஒக்கும் விளைவிற்றால்னு இருக்கிற அந்த ஆள் அசை. விண்ணுலகே ஒக்கும்னா அந்த நல்ல நண்பர்களோடு சேர்ந்து இருப்பது. இங்கு விண்ணுலகம் என்பது விண்ணுலகத்தில் கிடைக்கின்ற இன்பத்திற்கு ஆகி வந்தது, ஆகுபெயர். அந்த இன்பத்தை நிகர்க்கும். விளைவிற்று என்பது ஒன்றன்பால் குறிப்பு வினையால் அணையும் பெயராய் விரும்பப்படுவது. விளைவிற்று என்றால் விரும்பப்படுவது என்று பொருள் தரும். அடுத்தது பாருங்க. நுண்ணூல் உணர்விலர் ஆகிய ஊதியம் இல்லார் என்றால் நுட்பமான நூல்களை படித்து அறியும் அறிவு இல்லாதவரான ஊதியம் இல்லார் என்றால் பயனற்றவர்களை புணர்தல், சேருதல், அவர்களை நண்பர்களாக சேர்த்து கொள்ளுதல். நிறையத்துள் ஒன்று. நிறையம் என்பது வடசொல், அது நரகத்தை குறிக்கின்ற சொல். அந்த நிறையத்துள் ஒன்று என்றால் நிறையத்துள் ஒரு உயிருக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்களுள் ஒன்றாக வைத்து எண்ணப்படும். எது? மூடரோடு கொண்டிருக்கின்ற நட்பு என்பது இந்த பாடலின் கருத்து.